பேர்ல வந்து கீழே முடிகிற எழுத்துக்களை கொண்டவராக இருந்தார்னா அவர் முன்னேறவே முடியாதுன்னு ஒரு நியூமலாஜிக்காரர் பேசிக்கிட்டு இருந்தார். எம் கீழே தான் முடியும், ஜி கீழே தான் முடியும், ஆர் கீழே தான் முடியும். பேருனால 10 பைசா பிரயோஜனம் கிடையாதுங்க. எனக்கு நடிகர் ஆகணும், சினிமால டைரக்டர் ஆகணும் அப்படிலாம் ஆசைப்படுறாங்கல்ல. புதன் அதிக சுபத்துவமாக இருக்கிறாரோ அவருக்கு நடிப்பு, எழுத்து போன்றவைகள் வரும், சக்சஸ் ஆக முடியும். தோனியோட ஜாதகம்னு நீங்க பாத்திருக்கீங்க. எல்லாருக்கும் கனவே தோனி தான் இல்லையா? தோனி ஆகணும், நான் கோலி ஆகணும். எந்த ஒரு வாலிபனுக்கு 3ஆம் இடம் நல்லா வலுத்து இருக்குதோ, 3ஆம் இடம் புகழை குறிக்கக்கூடிய அமைப்பு. கிரிக்கெட்னு வந்துட்டாலே நீங்க ஸ்டார் ஆயிடுறீங்க. நீங்க தங்கத்தின் மேல உங்களுக்கு ஆசை இருக்குன்னா இவர் குரு வலுத்து இருக்கிறார்னு அர்த்தம். குருவின் நிறம் மஞ்சள், தங்கம் எந்த கலர்ல இருக்கு? 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டிருந்தால் அவர் நகைக்கடை அதிபராக இருப்பார். இது வந்து மாறாத விதி, எழுதி தரேன். நீங்க லலிதா ஜுவல்லரிக்காரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யாரையாவது எந்த ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு ஒரு சவால், மிஸ்டர் கல்லாட்டால ஒரு சவால், ஒரு நகைக்கடை அதிபருடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க. அவர் ஜாதகத்துல 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டிருப்பதை நிரூபிக்கிறேன் 100%. ஆனா ஜோஸ் ஆலுகாஸ் அவர் கிறிஸ்டியன் ஆச்சு, அவருக்கு ஏதாவது இந்த ஜாதகம் அந்த மாதிரிலாம் இருக்கா? நான் வந்து வைக்கப்பொருளை லவ் பண்ண, நீ பைக்ல பொண்ணை கூட்டு போறேன்னா உண்மையிலே எங்க அப்பா சொன்ன வார்த்தை அது. இன்னைக்கு பாருங்க, நம்ம தமிழ்நாட்டு ஹோட்டல்கள்ல தமிழ்நாட்டு வாலிபர்கள் வேலை செய்யறது இல்லை, எல்லா வட மாநிலத்தவர்கள். இது ஒரு முன்னேற்றம் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 ஜோதிட நிபுணர்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாமே ஆண்களா மட்டும்தான் இருக்காங்க. எதனால பெண்கள் வந்து இந்த ஜோதிட இதுக்கு வர்றது? சகோதரிகளும் இப்ப அப்படியே மெதுவா வராங்க. நான் கூட இப்ப ஏன் ஒரு சில பேரை பாரதி பாஸ்கர் அம்மையார் இவங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு நல்ல சிறந்த மேதமை மிக்க ஜோதிட பெண்மணிகள் சகோதரிகள் கண்டிப்பாக வந்திருக்கிறாங்க. நீங்க சொல்றது ஒரு 4-5 வருஷம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். இப்போ வந்து சில வருடங்களாக ஆணுக்கு சமமாக பெண்களும் வரக்கூடிய அமைப்பு ஜோதிடத்துறையில் இருக்குது. யூடியூப்லேயே நான் பார்க்குறேன், நிறைய பெண் ஜோதிடர்கள் நல்லா பலன் சொல்றாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போது படிப்படியாக ஜோதிடத்துறையில் மாறிக்கிட்டு வருதுன்றதை சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பெயர்கள், இந்தந்த பெயர்கள் வச்சிருக்க ஆண்களுக்கெல்லாம் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னா எந்தெந்த பெயர்கள்? சும்மாங்க ஹம்பக்குங்க, இப்படிலாம் சொல்லவே கூடாதுங்க. ஒரு முறை நான் இருந்த ஒரு ஜோதிட மாநாட்டில் 6ன்னு முடியக்கூடிய, அதாவது கீழ் நோக்கி எழுத்து முடியக்கூடிய நியூமராலஜி இருக்கிறவங்க எல்லாருமே, எல்லா எழுத்துக்களும் கீழே முடிகிறது. அதாவது இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் சைடில் முடியுது, யூன்னு எடுத்துக்கிட்டால் மேலே முடியுது. பேரில் வந்து கீழே முடிகிற எழுத்துக்களை கொண்டவராக இருந்தார்னா அவர் முன்னேறவே முடியாதுன்னு ஒரு நியூமராலஜிக்காரர் பேசிக்கிட்டு இருந்தார். சரி, எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா? நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 10 வருஷம் முதலமைச்சர் இருந்தார். ஒரு 50 வருஷம் இந்த தமிழ்நாட்டையே கட்டி போட்டு வச்சுருந்தார். இந்த எம்ஜிஆருடைய 3 எழுத்தும் கீழே தான் முடியும். பாருங்க, எம் கீழே தான் முடியும், ஜி கீழே தான் முடியும், ஆர் கீழே தான் முடியும். அப்போ அவரை எங்கே கொண்டு போய் வைக்கிறதுன்னு அந்த நியூமராலஜிஸ்ட்டை அந்த மேடையிலே கேட்டேன். ஒருத்தர் இன்னும் சொன்னார், கோன்னு பேர் வச்சா அவங்க விளங்க மாட்டாங்கன்னாரு. ஏன்னா இங்கிலீஷில் பெயரில் கோ, ஆமாம், கோன்றது இங்கிலீஷில் போன்னு வருது. ஆமாம். இப்போ இந்த மாதிரியெல்லாம் பெயரில் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்படி ஜோதிடத்தில் இல்லைங்க. இதெல்லாம் இன்றைக்கு புதிதாக வந்த சில பல விஷயங்கள். வேதிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 1000 ஆண்டு தாண்டிய இந்த ஒரு பாரம்பரிய ஜோதிடம்னு சொல்லப்படக்கூடிய ஜாதக அடிப்படையிலான அமைப்புகளில் அந்த பெயரை பற்றினது இல்லவே இல்லைங்க. நீங்கள் இந்த நியூமராலஜியில் தான் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. பெயருக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கும் சம்பந்தமே இல்லை. நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களுக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்றது அந்த ஜாதகம்னு சொல்கிறோம் இல்லையா, பர்த் சார்ட், அதுலேயே ஃபிக்ஸ் ஆகி போயிடுது. அதனால் பெயருக்கும் வாழ்க்கை தரத்திற்கும் உண்மையிலேயே சம்மந்தம் இல்லை. இப்போ வந்து ஒரு பெயரியல் நிபுணர் ஒரு உண்மையை சொல்லலாம், ஒருத்தர பேர் வச்சா அவரை வந்து பெரிய ஆள் ஆகிடுவார் அப்படின்னு வச்சுக்குவோம். கோவில் வாசலுக்கு போங்க, கொஞ்சம் கையேந்தி பிழைக்கிறார்கள் இல்லையா, அவங்கள ஒருத்தரை ஒரு செக் ஒரு பரிசோதனைக்காகவே அவர் கூப்பிட்டு வைப்போம். அவர் பேரை மாற்றி வச்சுருவோம் அந்த ஜோசியர் சொல்கிற மாதிரி. எத்தனை வருஷத்துக்குள்ளே அவர் கோடீஸ்வரர் நம்மளே வளர்ச்சியை பார்க்கலாமா? ஒரு செடி வளருது, நம்மளே வந்து அதை முன்னேற்றமாக அந்த அதோடைய வளர்ச்சியை நம்மளே கவனிக்கிறோம் இல்லையா, ஒரு ஆய்வு பூர்வமாக. அப்போ அந்த மாதிரி இல்லாதவர்கள், இயலாதவர்கள், கோவில் வாசலில் கையேந்தி பிழைப்பவர்கள் போன்ற யாராவது ஒருவர் இருவரை தேர்ந்தெடுத்து அவருடைய இயற்பெயரை மாற்றி விட்டு ஒரு பேரை வச்சுட்டா அவர் முன்னேறிடுவாரா, கோடீஸ்வரர் ஆகிடுவாரான்னு பார்த்தாலே இதில் உள்ள ஒரு சூட்சுமம் விளங்கிடும். அதனால் என்னை பொறுத்த அறிவில் நான் ஒரு நீண்ட நெடுங்காலம் இது உள்ள ஒரு ஜோசியன். பேருனால 10 பைசா பிரயோஜனம் கிடையாதுங்க. உங்கள் பேர் என்னவோ அது அதே தான். அது உங்களுடைய பிறந்த நேரத்தில் பிறந்த அமைப்பின்படி நீங்கள் என்னவாக இருப்பீர்கள் அப்படிங்கிறது முன்பே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு தாங்க ஜோசியம் சொல்லுது. நீங்கள் பேரை மாற்றி வச்சுக்கிறதுனால 40 வயசுக்கு பிறகு பேரை மாற்றி வச்சுக்கிறதுனால 50 வயசுக்கு பிறகு பேரை மாற்றி வச்சுக்கிறதுனால 20 வயசுலேயே மாறுறதுனால ஒன்றும் கிடையாதுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்கள் சார் நிறைய 90s கிட்ஸ் பசங்க இருக்காங்கல்ல சார், எனக்கு மேரேஜே ஆகலை, லவ்வும் செட் ஆக மாட்டேங்குது, வேலை கிடைச்சாலும் அது வந்து ஒரு 15,000 20,000 சம்பளத்தில் தான் இருக்குது அப்படின்னு டிப்ரெஷனில் சுற்றுற ஆண்கள் ஒரு தெருவில் ஒரு 10 பேர் இருக்காங்க சார். எதனால் ஆண்களுக்கு மட்டும் இவ்வளோ டிப்ரெஷன்? காலம் காலமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இதில் நான் பிரித்து பார்க்க மாட்டேன். இப்போ 90s கிட்ஸ்ன்னு சொல்கிறீங்க, இன்னும் 10 வருஷம் கழிச்சு இதே மாதிரி மிஸ்டர் கலாட்டால ஒரு ஆங்கர் என்ன மாதிரி இன்னொரு ஜோசியர்கிட்ட 2K கிட்ஸ்ன்னு பேசிக்கிட்டு இருப்பார். என்னைக்குமே இந்த பிரச்சனை தீராது. எல்லாருக்கும் எந்த காலத்துலையுமே. ஒரு தடவை எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, என்னுடைய காலத்தில் நான் என்ன திருட்டுத்தனெல்லாம் பண்ணனோ அதை தாண்டா இப்போ நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற, நான் வந்து வைக்க பொருளை லவ் பண்ண, நீ பைக்கில் பொண்ணை கூட்டு போகிறேன்னார். உண்மையிலே எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை அது. ஆகவே எல்லா காலத்திலும் எல்லா இதுவும் அதுவும் இருக்கத்தான் செய்யும். எல்லா காலத்திலையும் எல்லா இளைஞர்கள் இப்படி நீங்கள் இப்போ சொல்கிறீங்களே அப்படி எப்படி 90 கிட்ஸ் இப்படி தெரியுறாங்கன்னு சொல்லிட்டு, அது எல்லா காலத்திலையும் இருந்திருக்குது. அந்தந்த சமூக முன்னேற்றம் பின்னேற்றம் அமைப்பில் இருந்திருக்குது. இப்போ சமூகம் கொஞ்சம் முன்னேறித்தான் இருக்குது. எல்லா இளைஞர்களும் நல்லா இருக்கிறாங்கன்றதான் உண்மை. ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாட்டில் மற்ற வட மாநிலங்கள் மாதிரி கிடையாது. தென் மாநிலங்களில் தமிழ்நாடு கொஞ்சம் முன்னேறித்தான் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா கீழான வேலைகளை செய்கிறதுக்கு இன்றைக்கு நம்மக்கிட்ட ஆண்களே இல்லை. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கட்டிட வேலை செய்யறதுக்கு ஆம்பளை 90 கிட்ஸ் யாராவது ஒருத்தர் கட்டிட வேலை செய்யறாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தரும் கிடையாது. எல்லாருமே நம்முடைய ஆண்கள் நன்றாக படித்திருக்கிறோம். ஒரு 90 கிட்ஸ் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல விதமாக படித்து கீழான வேலைகளுக்கு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்திலிருந்து நகரத்திற்கு வரக்கூடியவர் முதல்ல வந்து ஹோட்டலுக்கு வருவார். ஏன்னா அங்கே தான் சாப்பாடு கிடைக்கும், தங்கிக்கிறதுக்கு இடமும் கிடைக்கும். அவர் வந்து எந்த ஹோட்டல்லையாவது வேலை கட்டார்னா உடனே ஹோட்டலுக்கு வேலைக்கு ஆள் சேர்த்துக்குவாங்க. இன்றைக்கி பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டு ஹோட்டல்களில் தமிழ்நாட்டு வாலிபர்கள் வேலை செய்கிறதில்ல, எல்லா வட மாநிலத்தவர்கள். இது ஒரு முன்னேற்றம் தான். அதனால் வந்து எந்த இடத்துலையுமே 90 கிட்ஸு ஒரு 10% பேர் 20% பேர். நீங்கள் 90 கிட்ஸ் இப்படி முன்னேறல, இப்படி வருங்க, பொம்பளையே கிடைக்கிது, பெண்ணே கிடைக்கல, கல்யாணமே பண்ணலன்னு சொன்னால் நான் 90 கிட்ஸில் இவ்வளோ பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கேன்னு கொண்டு வந்துடுவேன். அதனால் எல்லா காலத்திலும் ஆண்கள் அந்தந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் இல்லாத எல்லாருமே சுறுசுறுப்பாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே உடனே கல்யாணம் ஆகிடும்னு சொல்ல முடியாது. ஆக ஒரு முன்னேற்றம் இல்லாத தசாபுக்தி அமைப்புகளை கொண்டவர்கள், கொஞ்சம் மந்தமான ஒரு அமைப்பில் முன்னேற்றம் வந்து கொஞ்சம் குறைவான அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லா காலத்துலேயும் தெருக்கு சுற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த காலத்துலேயும் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்கன்றது தான் உண்மைங்க. 12 ராசியில் இருக்க ஆண்களுக்கும் இந்தந்த நட்சத்திரம்னு பிரிக்கிறாங்கல்ல, இப்போ திருவோண நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், அந்த மாதிரி நிறைய நட்சத்திரங்கள் எப்படி அவங்களுக்கு நம்ம பிரிக்கிறோம்? இது வந்து ஒரு ஜோதிட பாடம். 27 நட்சத்திரம் இருக்குது, 12 ராசி இருக்குது. 36 நட்சத்திரம் இருக்குன்னா 12 ராசிக்குள்ளே 3 நட்சத்திரம் இருக்குன்னு சொல்லலாம். இங்கே 27 நட்சத்திரம் தானே இருக்குது. அப்போ 27 டிவைடட் பை 12ன்னு வந்துடும். அப்போ 2.25 வரும். ஒரு ராசிக்குள்ளே 2 முழு நட்சத்திரமும் ஒரு கால் நட்சத்திரமும் இருக்கும். அல்லது ஒரு முழு நட்சத்திரமும் 2 காலற்ற தலையற்ற நட்சத்திரம்னு சொல்லுவோம். ஆக ஒரு ராசிக்குள்ளே 3 நட்சத்திரம் இருக்கும். அதில் 1 2 முழுசாக இருக்கும். இது நீங்கள் அஸ்வினி முதல் பரணி, அஸ்வினி பரணி மேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரும். நிறைய பேர் ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க, எனக்கு நடிகர் ஆகணும், சினிமாவில் டேரக்டர் ஆகணும் அப்படிலாம் ஆசைப்பட்றாங்கல்ல. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல டைம், இதை விட்டால் உனக்கு கிடைக்காது அப்படின்னு எந்தெந்த ராசிக்காரர்கள்? எல்லாரையும் கேட்குற மாதிரி ஒரு தவறான ஆங்கிளில் தான் இந்த இதை கேட்குறீங்க. எல்லா ராசிக்காரர்களும் நடிகராக முடியும், எல்லா ராசிக்காரர்களும் இயக்குனராக முடியும். இந்த ராசிக்காரர்கள் தான் வந்து நடிப்பார்கள் அப்படின்றதெல்லாம் பொதுவான அமைப்புலாம் கிடையாது. அதை விட என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டின் அடிப்படையில் புதன் வலுத்திருப்பவர்கள் நடிகராவார்கள். அந்த காலத்தில் சுக்கிரன், இந்த காலத்தில் புதன் தான். மேடை கூத்து, அந்த மேடை நாடகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இரவு முழுவதும் நடந்த அந்த அமைப்பு, பாட்டு ஆட்டம் இது போன்ற அமைப்புகளாக இருந்தபோது கலைக்கு காரணக்காரனாகிய சுக்கிரன் வந்து சினிமாவிற்கு அந்த கலைக்கு சொந்தக்காரனாக இருந்தார். இப்போ அப்படிலாம் கிடையாது, டப்பிங்கே வந்துருச்சு. நீங்கள் பேசணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வாய வச்சாலே போகிற இன்னொருத்தர் பேசினாலே நீங்கள் நடித்த மாதிரி தான் அர்த்தம். அப்போ இந்த மாதிரியான அமைப்பில் டைமிங் சென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இயல்பாக செல்லுலாய்டு என்று சொல்லப்படக்கூடிய சினிமா, பிம்ப சினிமாவில் நடிக்கிறதுக்கு புதனுடைய தயவு தான் இருக்கணும். இன்றைய நடிகர்களை பார்த்தீங்கன்னா புதனுடைய மிகப்பெரிய சுபத்துவ தன்மையை பொறுத்தவர்கள். ஆகவே ராசிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. உங்கள் ஜாதகத்தில் புதன் அதிக சுபத்துவமாக இருந்தால் உங்களுக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு ஆசை வரும். அந்த புதனே ஆட்சி பலத்தோடு ஸ்தான அந்த மாதிரியான அமைப்புள்ள இருந்தால் எழுதணும் இயக்கணும்னு இது வரும். ஆக எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் அதிக சுபத்துவமாக இருக்கிறாரோ அவருக்கு நடிப்பு எழுத்து போன்றவைகள் வரும், சக்ஸஸ் ஆக முடியும் தசாபுக்திகளின் அடிப்படையில். அதுவே உள்ள நுணுக்கமாக போயிடுவேன். நீ நினைக்கிற மாதிரி ஒரே வார்த்தையில் 12 கடகராசிக்காரர் சினிமாவில் வருவார், சிம்மராசிக்காரர் ஜெயிப்பார் அப்படிலாம் கிடையாதுங்க. ஜாதகத்தில் எவருக்கு புதன் சுபத்துவமாக இருக்கோ அவர் நல்லா வருவாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸில் ஒரு சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு
தோனியோடைய இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கும் கனவே தோனி தான் இல்லையா? தோனி ஆகணும், நான் கோலி ஆகணும். தோனி ஆகணும், இல்லைனா கோலி ஆகணும். 2 பேருக்குமே செவ்வாய் சுபத்துவமாக இருக்கும். இப்போ தான் சமீபத்தில் எங்களுடைய கிரிக்கெட் வீரர் ஜாதகம்னு ஒருத்தருடைய ஜாதகம் போட்டோம். நானே ஒரு இந்தியாவில் இப்போ விளையாடி கொண்டிருக்கின்ற ஒரு இளம் பருவத்தினருடைய ஜாதகத்தை ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நான் கணிச்சு இவர் எதிர்காலத்தில் இந்திய அணியில் விளையாடுவார்னு சொல்லியிருக்கிறேன். எதிர்காலத்தில் இந்திய அணி கேப்டன் ஆவார்னு சொல்லியிருக்கிறேன். அவர் ஒரு நாள் கேப்டன் ஆவார். செவ்வாய் சுபத்துவமாக இருக்க வேண்டும். மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்புன்னு சொல்லுவேன். கிரிக்கெட்டுக்கு என்ன தேவை? கட்டுமஸ்தான உடம்பு தேவை. ஒரு ஃபிசிக்கலாக ஃபிட்னஸ் தேவை. இந்த ஃபிட்னஸை குறிக்கக்கூடிய கைகளும் கால்களும். கைகள் வலுவாக அடிக்கிறோம், கால்களால் ஓடுகிறோம். இந்த கை ஃபுட்பாலுக்கு கூட கை அவ்வளவா தேவையில்லை, தேவைதான். ஆனால் கால்களால் அதீதமான ஒரு சக்தியை வச்சு விளையாடக்கூடிய ஃபுட்பாலுக்கும் கைகளும் கால்களும் சேர்ந்து விளையாடக்கூடிய கிரிக்கெட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபுட்பாலுக்கு 12ஆம் பாவகம், பாதங்களை குறிக்கக்கூடிய 12ஆம் பாவகம் சுபத்துவமாக இருந்து செவ்வாய் சுபத்துவமாக இருக்கணும்னு சொல்லுவேன். கிரிக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மிகுந்த சுபத்துவமாக இருக்கணும். நாங்களே தோனியோட ஜாதகத்தை எங்கள் சேனலில் போட்டிருக்கோம். செவ்வாய் அருமையான சுபத்துவமாக இருந்து வலிமையான ராகதசை வந்து இந்த 18 வருஷங்களில் மிகப்பெரிய அளவில் பிரபலமானவர் அவர். நீங்கள் பிரபலம் அடைகிறதுக்கு 3ஆம் பாவகம். ஜோதிடம்ன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாமே கம்பைனாக சொல்லக்கூடியது தான். இப்போ நீங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யார்? நீங்கள் யார்? இந்த கை நீங்களா, இந்த கால் நீங்களா, இந்த கண்ணு நீங்களா, இந்த வாய் நீங்களா? எல்லாம் சேர்ந்தது தானே நீங்கள். அதே மாதிரி தான் ஜோசியத்தில் ஒற்றை அமைப்புகளில் ஜோதிடத்தில் இல்லை. ஒரு பொதுவாக சொல்லப்போனால் கிரிக்கெட் என்று வந்த உடனே கூடயே ஒரு நேம் வந்துடுது, புகழ் வந்துடுது. நான் ஒரு தோனியோடைய ஜாதகத்தில் செவ்வாயுடைய சுபத்துவத்தை நிரூபிக்கிறதுக்காக தான் அதை சொன்னேன். ஆக எந்த ஒரு வாலிபனுக்கு 3ஆம் இடம் நல்லா வலுத்து இருக்குதோ, 3ஆம் இடம் புகழை குறிக்கக்கூடிய அமைப்பு. கிரிக்கெட்னு வந்துட்டாலே நீங்கள் ஸ்டார் ஆயிடுறீங்க. சினிமா ஸ்டாருக்கு விட பெரிய ஒரு புகழ் வந்து கிரிக்கெட் ஸ்டாருக்கு கிடைக்குது. 3ஆம் இடம் வலுத்து, லக்னம் லக்னாதிபதி வலுத்து, செவ்வாய் சுபத்துவமாக இருப்பவருக்கு கிரிக்கெட்டில் ஜொலிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. அடுத்தபடியாக அந்த ஆபரணங்கள் சேமிப்பு இருக்குல்ல, அது வந்து யார் யாருக்கெல்லாம் ரொம்ப ஒரு பிரதிபலிப்பாக இருக்குது உங்களுக்கு? இந்த நகையை கேட்குறீங்களா? நகை சேமிப்பு ஒரு பிளாட்டினமா இருக்கலாம். அந்த மாதிரி நகை இந்தந்த நகைலாம் இந்த ராசிக்காரர்கள் வாங்குங்க அப்படின்னு ஆண்களுக்கு எந்தெந்த ராசி தெரியாம தான் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் கேட்குறீங்க. ராசி பலன் ரொம்ப மேலோங்கி இருக்கிறதுனால வர்ற விளைவது. மறுபடியும் அந்த கேள்விக்கு ஒரே பொதுவான பதில் சொல்லுவேன். எல்லா ராசிக்காரர்களும் நகை வாங்கலாம், எல்லா ராசிக்காரர்களும் தங்கம் போட்டுக்கலாம். பிளாட்டினம் மேலே வெள்ளி மேலே உங்களுக்கு ஆசை இருக்குதுன்னா சுக்கிரன் உங்களுக்கு வலுவாக சுபத்துவமாக இருக்கிறான்னு அர்த்தம். நீங்கள் தங்கத்தின் மேலே உங்களுக்கு ஆசை இருக்குன்னா இவர் குரு வலுத்திருக்கிறான்னு அர்த்தம். குருவின் நிறம் மஞ்சள். தங்கம் எந்த கலரில் இருக்கு? மஞ்சள். பிளாட்டினமும் வெள்ளி எந்த கலரில் இருக்கு? ஒயிட். ஒயிட்டு சுக்கிரன், மில்க் ஒயிட்டுன்னு சொல்லுவோம். பால் வெள்ளை நிறத்தை சேர்ந்தவர் சுக்கிரன். சுக்கிரன் தான் வெள்ளிக்கும் பிளாட்டினத்திற்கும் அதிபதி. தங்கத்திற்கு, பித்தளைக்கு, வெண்கலத்திற்கு போன்ற மஞ்சள் நிற உலோகங்களுக்கு அதிபதி குரு. ஆக ஒருவருடைய ஜாதகத்தில் தங்கம் வலுத்திருக்கிறதோ, அவர் தங்கத்திலான மீனம் தனுசு லக்னங்களில் பிறந்திருக்கிறாரோ, அவருக்கு தங்கம் சேமிப்பு, தங்கம் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக வரும். 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டிருந்தால் அவர் நகைக்கடை அதிபராக இருப்பார். இது வந்து மாறாத விதி, எழுதி தரேன். நீங்கள் லலிதா ஜுவல்லரிக்காரராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், யாரையாவது எந்த ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு ஒரு சவால், மிஸ்டர் கல்லாட்டால் ஒரு சவால், ஒரு நகைக்கடை அதிபருடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க. அவர் ஜாதகத்தில் 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டிருப்பதை நிரூபிக்கிறேன் 100%. எல்லா நகைக்கடை அதிபர் உலகம் முழுக்க இருக்கக்கூடியவர்கள், நேற்றைய நகைக்கடை நடத்தினவங்க, இன்னைக்கு நகைக்கடை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க, நாளைக்கு நகைக்கடை நடத்த போகிறவங்க, எல்லாருடைய ஜாதகத்திலையும் 10ஆம் இடத்தோட குருவின் தொடர்பு இருக்கும். அது இல்லைன்னா அவங்க நகை கடைக்காரங்களே இல்லை. ஆனால் ஜோஸ் ஆலுகாஸ் அவர் கிறிஸ்டின் ஆச்சு, அவருக்கு ஏதாவது இந்த ஜாதகம் அந்த மாதிரிலாம் இருக்கா? ஜோதிடம் மதங்களுக்கு அப்பாற்பட்டு கடந்தது. நீங்கள் ஜோஸ் ஆலுகாஸ் சொல்கிறீங்க, அவங்களும் நகை கடையில் இருக்கிறாங்கன்னு தெரியும். அவங்களுடைய ஜாதகத்தை வாங்கி பாருங்கள். அதுக்காக கிறிஸ்டின் முஸ்லீமுக்கு ஜோதிட நம்பிக்கை இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், ஜோதிட நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறவங்க ஜாதகம் பார்க்கத்தான் செய்கிறாங்க, எழுதித்தான் வைக்கிறாங்க. தங்கம் சார்ந்த அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற ஜுவல்லரி காரர்கள் எல்லாருமே, இப்போ நீங்கள் ஜோஸ் ஆலுகாஸ்ன்னு சொன்னீங்க, ஒரு வாதத்திற்காகவே நான் சொல்கிறேன், உங்களுக்கு கிடைச்சா அவருடைய ஜாதகத்தை வாங்கி பாருங்கள். அவருடைய ஜாதகத்தில் 10ஆம் இடத்தோடு கண்டிப்பாக குரு தொடர்பு கொண்டிருப்பார். குரு சுபத்துவமாக இருப்பார், வலிமையாக இருப்பார். குரு ஏன் ஜோதிடம்ன்றது ஒரு சயின்ஸ்னு சொல்கிறேன். குரு மஞ்சள் நிறத்திற்கு அதிபதி. தங்கம் மஞ்சள் நிறமாக தானே இருக்குது. அப்போ மஞ்சள் நிறத்தால் நீங்கள் சம்பாதிக்கணும்னு சொன்னால் மஞ்சள் நிறத்திற்கு அதிபதியான குரு 10ஆம் இடத்தோடு தொழில் பாவகம். 10ஆம் இடம்னா என்னையா சிறப்பு? தொழில் பாவகம். மஞ்சளை வச்சு நீங்கள் தொழில் பண்ணணும், கோல்டை வச்சு இல்லை. ஈரோடு பக்கம் விளையுது பாருங்கள் மஞ்சள், கிழங்கு மஞ்சள். அந்த மஞ்சள் கிழங்கை வச்சு நீங்கள் தொழில் பண்ணணும்னா கூட 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டிருக்கணும். இது வந்து ஒரு பியூர் கால்குலேஷன்.
அந்த அமைப்பின் அடிப்படையில் நீங்கள் குறிப்பிட்ட ஜோஸ் எலுகாஸாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு கிறிஸ்தவ, முஸ்லீம், இந்து எப்படிப்பட்ட தொழிலதிபர்கள், நகை தொழில் அதிபர்களாக இருந்தாலும் சரி, நகை தொழில் பண்ணக்கூடிய அந்த ஆச்சாரிகள் சொல்கிறோம்னா பொற்கொள்ளர்கள், அவர்களாக இருந்தாலும் சரி 10ஆம் இடத்தோடு குரு வலுத்து தொடர்பு கொண்டிருப்பார். அதுதான் ஜோதிட விதி. நிறைய கடைகளில் கல்லாப்பெட்டிக்கு பக்கத்திலே ஒரு கிளாஸ்ல தண்ணி போட்டு அதுக்குள்ள மஞ்சள் நிற லெமன் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு தான் காரணமா இருக்கும்? இல்லை, இது நம்பிக்கையின் சார்ந்தது. சாஸ்திரம் வேற, சம்பிரதாயம் வேற, ஜோசியம் வேற. சில பேர் வந்து கண்ணைப்பார் சரின்னு கண்ணை மட்டும் போட்டிருப்பாங்க. கழுதை போட்டால் வச்சிருக்கிற கடையெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? கழுதையை பார்த்தா அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க, என்னைப்பார் யோகம் வரும். இதெல்லாம் ஜோசியத்தில் இல்லைங்க. இப்படிலாம் ஜோசியம் சொல்லப்படலை. ஜோதிடம் என்பது ஒரு சயின்ஸு. ஆனால் நீங்கள் சொல்வது ஒரு நம்பிக்கை. நீங்கள் சொல்கிறது ஒரு நம்பிக்கை. அப்போ நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லக்கூடிய சாஸ்திர சம்பிரதாய அமைப்புகள் வேறு, ஜோதிடம் வேறு. ஆக ஜோதிடத்தில் இப்படி ஒரு ஜாதகம் இருந்தால், நீ கழுதையை வைத்திருந்தாலும், கண்ணை வைத்திருந்தாலும், திருஷ்டி பொம்மை வச்சிருந்தாலும், அல்லது எங்கே இருந்தாலும், குக்கிராமத்தில் இருந்தாலும், எங்கேனும் பிறந்திருந்தாலும், சரியான பருவம், சரியான ஜாதகம் நல்ல அமைப்பில் இருக்கும்போது நீ வெளிச்சத்துக்கு வந்து பெரியாள் ஆவன்றது சர்வ நிச்சயம். ஆகவே இந்த மாதிரி கழுதையை பார், இதை பார், அதை பார், அந்த போட்டா வச்சுக்கிறது எல்லாருமே நம்பிக்கையின் அடிப்படையில், சாஸ்திர அடிப்படையில், ஜோதிட அடிப்படையில் இல்லை.